மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் களப்பணியாளர் மற்றும் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை தமிழகத்தில் ஒருங்கிணைத்தவருமான கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். களம் தெளிவா இருந்த களத்துல ஒரு குழப்பம் இருக்கு. சுகர்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நக்கனா ஒன்றும் வராது. 200 நாள் நான் கொடுப்பேன்னு கூட நீ சொல்லலாம். அதற்கான பணம் நீ எங்க கொடுத்துருக்க? எதனால பாஜகவை பத்தி விஜய் வாய் திறக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? வாய் நீ திறந்தீங்கன்னா நீ எங்க நிக்கன்னு தெரிஞ்சிருமே. வந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீ வந்த அதே வேகத்தில் மக்களுடைய மக்களை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பதில் சொல்லியாக வேண்டும். வாக்க வர்றவங்க 35,000 பேரும் மாறுறாங்கன்னா அது அவ்வளவு வாக்குகளா மாறுமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அவர் நல்லவருங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு ஆவணப்படுத்தவும் இல்லை, தஸ்தாவேஜும் இல்லை, எந்த ருசுவும் இல்லை. தாவேகா இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லையே, இதை எப்படி பாக்குறீங்க? செய்தியாளர்களை மோடியும் சந்திக்கலையே. ஆமா, 2 பேருமே சந்திக்கல. இது ஒரு ஒற்றுமைன்னு கூட சொல்லலாம். கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும்ல. சொல்ல தெரியாதவங்க எப்படி சந்திப்பாங்க? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார், நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. வணக்கம்மா. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷமா தமிழகத்துல செயல்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. இந்த கட்சி பத்தியும் அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்களை பத்தியும் உங்களோட முதற்கட்ட கருத்து என்ன, எப்படி பாக்குறீங்க? இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த தொழிலில் உள்ளவங்களும் ஆரம்பிக்கலாம். அதுபோல் திரைப்படத்துறையில் ஒரு நடிகராக இருந்து ஒரு வெற்றி பெற்ற நடிகராக இருக்கக்கூடிய ஒரு நம்ம விஜயும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற அளவில் அதை நான் பார்க்குறேன். அதை வரவேற்கிறேன்னு சொல்கிறத விட அது அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கான ஒரு கருத்தும் இல்லை. ஆனால் இவர் அந்த ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜிஎஸ்டி பற்றி சிங்கப்பூரில் அங்கே மருத்துவமனைகள் அது இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஜிஎஸ்டிலாம் இப்படி போட்டுட்ருக்காங்க, அங்கே வரி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விஷயம் பேசியிருந்தார். உங்களுக்கு நினைவு இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றிய அரசினுடைய இந்த நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார்லாம் பயங்கரமாக பாஜகக்காரங்களாம் எதிர்த்தாங்க. அப்போ பெரிய அளவிற்கு நிறைய பேர் அவரை எதிர்த்தாங்க. ஆனால் அந்த நிலைமை மாறி இப்போ ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கு வந்திருக்கும் பொழுது அவரை பற்றி இன்றைக்கு பல்வேறு விதமான ஒரு பிஜேபி பிடிமா இருப்பாரா அல்லது அவர் சுயமாக நல்லாட்சி கொடுக்கணுங்கன்னு வந்திருக்காரான்னு பல கருத்துக்கள் வந்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க, சினிமா பார்த்தவங்க, ஒரு கணிசமான பகுதி, நான் அவ்வளோ பேருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கணிசமான பகுதி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதுலேயும் அந்த விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவங்களில் ஒரு கணிசமான பகுதி அவர்களுக்கு வாக்கு இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. 18 பேருக்கு குறைவாக இருக்கவங்க கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. ஒரு களம் தெளிவாக திமுக அதனுடைய தோழமை கட்சிகள் பாஜக காலுணுவதற்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு, இங்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அதிமுக பாஜக கூட ஒட்டியும் வெட்டியுமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில் பாஜக கட்சி இப்படி எப்படியாவது இது எந்த காலகட்டம்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய 100 ஆண்டு கால அந்த காலம் இது. இப்போது அந்த காலத்தில் ஏதாவது செஞ்சாகணும்னு ஒரு டெஸ்பரேட் பொசிஷன், அதாவது ஏதாவது செஞ்சாகணும்னு பாஜக நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கும் பொழுது களம் தெளிவாக இருந்த களத்தில் ஒரு குழப்பம் வந்திருக்கு. அந்த குழப்பம் இளைஞர்கள் இந்த பக்கம் போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முதல்ல அதிமுகவுடைய ஒரு
அதிமுக கூட்டமோ அந்த ஒரு கூட்டத்தில் வந்து கட்சி இவர்களுடைய கட்சி கொடியை வச்சுக்கிட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு இது ஆரம்பமாகுதுன்னு கூட எடப்பாடி சொன்னார். ஆனால் நேற்று தினம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தி தீய சக்தின்னு அவர் சொன்னது, அது மட்டுமே தீய சக்தின்னு சொன்னதுக்கு பின்னால் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ இன்றைக்கு கொள்கை எதிரியா அரசியல் எதிரியான்னு ரெண்டு விஷயத்த முன்னால் வைக்கும் பொழுது ஒரு எந்த கட்சியும் அரசியல் எதிரிய ஆட்சிக்காக நம்ம இருந்தாலும் கொள்கை எதிரி பற்றி பேசி ஆகணும். இல்ல, அவங்க களத்தில் தொடர்புடையவர்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ தமிழக அரசு அந்த களத்துல பாஜக இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. அது வந்து போலித்தனமான பாயிண்ட். ஏன் நான் சொல்றேன்னா, பாஜகவினுடைய கொள்கையில்தான் வந்து எல்லா மாநிலங்களையும் ஆட்டுவிக்கிறது. உதாரணமா இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னால கூட இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை காலி பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து நம்ம பாஜக கொண்டு வந்திருக்கும் பொழுது, அது எப்படி சார் காலியாகும்? 100 நாள் 125 நாள்ல அதிகமாக தானே ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம் என்னன்னு சொன்னா, அதாவது டிமாண்ட் ட்ரிவன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறத்தில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக அவங்க வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கிராம பஞ்சாயத்துலேருந்து கார்டு கொடுத்து நீங்கள் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்தில் 100 நாளைக்கு குறையாமல் அந்த வேலை கொடுக்கணும். அப்போ இது வந்து ரொம்ப மீகர் அமௌண்ட்டு தான். ஆனால் எவ்வளவு 42 நாள் 43 நாள் தான் ஆவரேஜாக கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு வருஷத்தில் 100 நாள்னு சொல்லி 42 45 நாள் தான் ஆவரேஜாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. நீ இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எதுவும் மாறாது. சுகர்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நக்குனா ஒன்றும் வராது. ஏன்னு கேட்டால் 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணம் கூட இந்த ஒன்றிய அரசு கொடுக்கல, இதுவரைக்கும் கொடுக்கல, இன்னும் பாக்கி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து அந்த பணமே வராத நிலையில கிராம மக்களுக்கான அந்த பணத்தை வந்து நிர்பந்தத்தின் பேரில் உடனடியாக அந்தந்த மாநில அரசுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழல் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ 125 125 days 200 நாள் நான் கொடுப்பேன்னு கூட நீ சொல்லலாம். அதற்கான பணம் நீ எங்கே கொடுத்துருக்க? ஒன்று. ரெண்டாவது, 100% 100 நாள் வேலைக்கான பணத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுத்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வடகிழக்கு மாநிலமும் ஜம்மு காஷ்மீரும் தவிர எல்லா மாநிலங்கள்லையும் 60% பணத்தை ஒன்றிய அரசும் 40% பணத்தை மாநில அரசுன்னு கொடுக்கும் பொழுது அதையும் நீ கட் பண்ணிட்ட. அதை விட முக்கியமாக இந்த நாட்டில் வந்து எத்தனையோ கருத்துக்கள் இருந்தாலும் அவ்வளோ பேரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்த மகாத்மாவுடைய பேர் எடுத்துட்டியே. ஆர்எஸ்எஸ் வந்து அதனுடைய ஐடியாலஜியை உள்ள சித்தாந்தத்தை உள்ளவருங்க வந்து சுட்டு கொண்டாங்க 1948 ஜனவரியில். ஆனால் இன்றைக்கி அவர் பேரு கூட இந்த நாட்டு மக்கள் மனசில் இருக்கக்கூடாதுங்க, அதை எடுத்துட்டீங்களே. இதை விட இது ஒன்றே எதிர்த்துருக்கணுமே. இதை பற்றி ஏதாவது பேசினாரா விஜய்? இது இந்திய நாட்டில் எல்லாரும் பேசணுமேம்மா. இதை பற்றி இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நாங்கள்லாம் விவசாய சங்கங்கள்ல இருந்து அதுக்கான போராட்டங்களை நாங்கள் எடுக்கிறதுக்கான முஸ்தீப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க அதை செய்ய போகிறோம். அப்போ இந்த நாட்டில் வந்து பிறந்த ஒவ்வொருத்தனும் வந்து இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு சொன்னால் அந்த சுதந்திரத்துக்கான போராடின ஒரு மகாத்மாவுடைய பெயரை 2ஆம் தடவையாக கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு ஏற்பாட்டை இந்த அரசு செய்திருக்குன்னு சொன்னால் அதை வந்து கண்டிக்கணுமா இல்லையா? அவரோட கொள்கை தலைவரோட தலைவர் காந்தி. ஆமா, அவர் கொள்கை காமராஜர் ஏத்துக்கிட்ட தலைவர் தானே. அப்ப நீ என்ன அதை பற்றி பேசவே இல்லையே. நீ இதெல்லாம் பேசாம 44 இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 44 சட்டம் ஒர்க்கர்ஸுக்காக உள்ளது, அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய 44 சட்டத்தில் பல சட்டங்களை எல்லாம் நீக்கிட்டு 4 சட்டமாக தொகுத்து அவர் இந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே இந்த ஒன்றிய அரசு. அதை பற்றி ஏதாவது வாயை திறந்தியா? அதை பற்றி நீ திறக்க வேண்டாமா? நிலம் கையகப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கிராமத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்க. அதை பற்றி வந்து நீ ஏதாவது வாயை திறக்கியா? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நீ வந்து பேசாமல்
நீ வந்து ஆட்சி நல்லாட்சி கொடுப்பேன்னா அதுக்கான என்ன எப்படி கொடுக்க போற? நீ உன்னுடைய பிளான் 1 பிளான் 2 இந்த திட்டத்தில் இதை நான் சப்போர்ட் பண்ணுவேன், இதை சப்போர்ட் பண்ண நீ சொல்லணுமா வேண்டாமா? எதையுமே சொல்லலை. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ வாயை திறக்கணும். ஒரு விஷயம் 8 மணி நேரம் வேலை நடக்க அதில் வாயை திறக்கணும். தொழிலாளர்களுடைய பிரச்சனையா அதில் வாயை திறக்கணும். இன்று என்னென்ன பிரச்சனைகள் நடக்கு? இன்றைக்கு மக்களை வந்து இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிற்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு 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 டிசைன், ஒரு திட்டம், ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நீ பேசி ஆகணும். இதெல்லாம் நான் பேச மாட்டேன், நான் மேலே இருந்துட்டு ஒரு தேவதூதன் மாதிரி வந்துட்டு அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போவேன், நான் நல்லாட்சி கொடுப்பேன்னா அது சரியில்லை தானே. இதெல்லாம் ஏன் அவங்க வாய் திறக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதனால பாஜகவை பத்தி விஜய் வந்து வாய் திறக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? வாய் நீ திறந்தா நீ எங்க நிக்கன்னு தெரிஞ்சிருமே. அதாவது அதான் சொல்லுவாங்க, புத்திசாலி வாய் திறக்க மாட்டான். நிறைய அதாவது நமக்கு எதுக்கு பிரச்சனை, முட்டாள்னு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால பேசாம இருப்பான். நீ வாயை திறந்தால் நீ எங்க நிக்க, நீ யார், உன்னுடைய அடையாளம் என்ன, உன்னுடைய சுயரூபம் என்ன என்பது தெரிந்துவிடும். நீ இந்த பக்கம் நிக்கையா, மக்களுக்காக நிக்கையா, அல்லது மக்களுக்கு எதிராக நிற்கிறாயா என்பது தெரிஞ்சிருந்தம்மா. இப்போ வந்து அது கன்ஃபார்மா தெரிய வரல அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் வந்து பாஜகவோட கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேற்று கூட திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாங்க. பேசலனாலே கைப்பிள்ளை. அதாவது இங்க வந்து ஒரு கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறான், கண்ணு முன்னால ஒரு கொலை நடக்கு, நான் ஒருத்தன் கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கிறேன்னு சொன்னா ஹீஸ் அபெட்டர்மாங்க ஆங்கிலத்துல. அந்த கொலைக்கு சம்பந்தம், அதற்கு உதவியானவன், அதை நீ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மக்கள் எதிர்ப்பு கொள்கைகளை, திட்டங்களை இந்த ஒன்றிய அரசு அமல்படுத்திக்கிட்டு இருக்குன்னா அதை தவிர்க்க முடியாமல் இந்த எஸ்ஐஆர் பற்றி நீ பேசியாகணும். அப்ப நீ அதை பேசலையே. அவரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு எஸ்ஐஆர் குறித்து. என்ன வெளியிட்டு இருந்தாரு? எஸ்ஐஆர் வந்துட்டு எல்லா வாக்குகளையும் வந்து நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு, இது வந்து திமுக நமக்கு எதிராக செய்யக்கூடிய சதி. திமுகவா கொண்டு வந்தது? அப்போ கொண்டு வந்ததை அந்த கத்தி ஒருத்தர் எதிராக கொடுத்தவரான்னா அதை அப்படியே மடைமாற்றுறதுக்கு செய்கிறிய. அப்போது நீ உன்னுடைய நோக்கம் என்னங்கிறத வந்து பழுதுபட்ட நோக்கமாக இருக்குது, பிழையாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் வந்து. அப்போது நீ அதாவது ஒன்றிய அரசாங்கமும் இன்றைக்கு ஒரு ஃபேசிசத்தினுடைய ஒரு கொடுமையான ஒரு பல்வேறு விவசாயிகளுக்கு எதிராக 1 வருஷம் போராட்டம் நடத்தணுமா? நாங்கள் 1 ஆண்டு போராட்டம் நடத்துறோம். கிட்டத்தட்ட 760 பேரை பலி கொடுத்தோம். 381 நாள் போராட்டம் நடந்தது அங்கே டெல்லியுடைய. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 4000 பேர் நாங்கள் போய் அங்கே இருந்தோம். அப்படிப்பட்ட போராட்டம் நடத்தின அந்த எதுக்கு நடந்தது? விவசாயிகளுக்கு எதிராக, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக 3 அந்த விவசாய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக நடந்த போராட்டம். அதே மாதிரி தொழிலாளிகளுக்கு எதிராக இன்றைக்கு இதே மாதிரி இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன கொண்டு வந்திருக்கு? அமெரிக்கா கூட கையெழுத்து டாரிஃப் 50% டாரிஃபுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எதையாவது பற்றி நீ சொல்லணுமா இல்லையா? நீ ஒரு அரசியல் கட்சி இதற்கெல்லாம் இல்லாமல் எதை குறித்து நீ பேச போற? சினிமா பத்தியா பேச போறியா? எதை பத்தி எல்லாம்? ஆண்டவரை பத்தி பேச போறியா? என்னத்தை பத்தி பேச? விவசாயிகளுக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி பேசியிருந்தாரு ஈரோட்ல. ஆமா, அத்திக்கடவு அவிநாசி பரந்தூருக்கு தான் வந்திருந்தாரு, விமான நிலையங்கள். ஆமா, அதை பத்திலாம் நீ இன்னும் கான்கிரீட்டா இன்றைக்கு பற்றி எறியக்கூடிய பிரச்சனை எஸ்ஐஆர், பற்றி எறியக்கூடிய பிரச்சனை 100 நாள் வேலை திட்டம். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, என்ன கருத்து நீ சொல்லு. நாளைக்கு தேதியில இன்னைக்கு நாம இருக்கணுமா இல்லையா? எஸ்ஐஆர் பிரச்சனை அது பேசு. நீ எதிர்த்தே இல்லை. இன்னைக்கு வந்து குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்களையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ என்ன சொல்ல வர? அதில் வந்து உன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காவது நீ ஏதாவது செய்யணும் தானே? ஏன் ஒருவேளை உன்னுடைய மக்களில் பெரும்பான்மையானவர் உனக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் வாக்குரிமை அவர்களுக்கு இல்லாததுனால, அந்த வயதுக்கு வராதனால நீ சப்போர்ட் பண்ணலையா? எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது செய்யணும் தானே? நீ வந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீ வந்த அதே வேகத்தில் மக்களுடைய மக்களை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பதில் சொல்லியாக வேண்டும். மொழி பற்றி உன்னுடைய பிரச்சனை என்ன, கொள்கை என்ன, அதெல்லாம் பேசியாகணும் தானே? இல்ல, இப்போ இவரு வாய் திறக்காம இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவரு பாஜகவும் தாவிகாவும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போக முடியுமா? இல்ல வேறு சில காரணங்களும் இருக்குதா?
இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை இது பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள். அந்த திட்டங்களை எதிர்ப்பவர்கள் ஒரு புறமும் ஆதரிப்பவர்கள் ஒரு புறமும் இருக்கிறார்கள். கிளியர் கட்டா இன்னைக்கு பிரிஞ்சிருக்குமா? இந்த பிரிஞ்சிருக்கிறதுல நான் நடுநிலை இருக்க முடியாது. ஒருத்தர் நடுநிலை என்பது பொய், போலித்தனம், அருவம்லாம் கிடையாது. ஆவிக்குரியவன் தான் அருவமா இருப்பான். நீ அப்படி இல்லை. தப்பு நடக்கு, தப்பை எதிர்த்து பேசுறாங்க, நீ எங்க நிக்க போற? அதுதான் இங்க கேள்வி. அதுதான் நீ தப்பை எதிர்த்து நீ பேசலைன்னா தப்புக்கு ஆதரவாக இருக்கிறாய், இந்த திட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாய்ன்னா அர்த்தம். ஒரு கூட்டத்தை எதிர்த்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து நாங்கள் எல்லா மக்களை திரட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மக்களையும் திரட்டுறோம், தொழிலாளிகளை திரட்டுறோம், விவசாயிகளை திரட்டும் பொழுது நீ ஒரு கூட்டத்தை தனியாக பிரித்து இந்த சண்டை நமக்கு வேண்டாம் என்று தனியாக தூர பிரிக்கிறேன்னா நீ எங்களுக்கு எதிரி இல்லை. நான் அவர்களுக்கு எதிராக, ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக நான் மிகப்பெரிய அளவிற்கு கூட்டத்தை கூட்டும் பொழுது நீ எங்களுடைய மக்களிடமிருந்து ஒரு கூட்டத்தை பிரிக்கிறாய் என்றால் நீ யார் என்ற கேள்வி இதுல இருந்தா நான் பாக்குறேன். மற்றபடி நீ யாருக்கு நிக்கியோ, எங்க நிக்கியோ, எந்த அரசியல் போய்க்கோ, அது வேற விஷயம். இல்ல, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த ரேஸ்ல முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது நடக்காது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்களே, இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஹேஷியன் நான் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் அதெல்லாம் அங்கே எடப்பாடின்னு ஒரு மனிதர் இருக்கார். அவர் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர். இங்கே இன்னொருத்தர் இருக்கிறாரு. அப்படிலாம் குறுக்குச்சால் ஓட்டிட்டு அப்படிலாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க. இவர் என்ன, ஒருவேளை இவருக்கு அப்படிப்பட்ட துணிச்சல் இருக்குன்னா மேலே இருந்து மேலெடுத்த ஆசைகள் ஏதாவது இருந்துன்னா அப்படி ஒருவேளை அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இது நீங்க மக்கள் ஆதரவு வச்சு சொல்றீங்களா, இல்ல அந்த காலத்தோட அடிப்படை, இந்த குறுகிய காலத்துல விஜயால முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை வச்சு சொல்றேன். மக்களுடைய ஆதரவு இருக்கு, 18% இருக்குங்க. எப்படிமா நீ டெஸ்டே பண்ணாம 18% ஆதரவு இருக்குன்னு சொல்ல முடியும்? சர்வேக்கள் மூலமாக அவங்க சொல்றாங்க சார். சர்வேக்கள் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அதாவது கிளே அப்படிம்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வேங்கிறது அன்ஸ்க்ரூப்ளஸ் எலிமெண்ட்ஸ், அதாவது முட்டாள்கள் அயோக்கியர்கள் அந்த சர்வேயை அவர்களுக்கு தகுந்தபடியெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதை இந்த கிளேயை வச்சு பிள்ளையாரும் செய்யலாம், குரங்கும் செய்யலாம். எனவே சர்வேகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கருத்தை உருவாக்கக்கூடியதான் சர்வே. அதாவது சின்சியர் சர்வேகள்லாம் பெரிய அளவுக்கு சில அமைப்புகள் இருக்கு, அவங்க இவருக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ சிறுபான்மையினர்களோட வாக்கு பாஜகவுக்கு அதிகமாக போகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்கள் பாஜகன்னு சொல்லிட்டு அந்த வாக்குகளை பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் விஜய் களமிறக்கிறதாகவும் ஒரு செய்திகள் நம்மளால கேட்க முடியுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது சிறுபான்மை மக்கள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் பாஜகவுக்கு தனக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த கட்சி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்திய கூட்டணி அதுதான் இன்றைக்கு பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் அகில இந்திய அளவில் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமை தாங்கி நிற்கிறார். அந்த வகையில் அவர்களுக்கு தான் வாக்களிக்க முடியுமே தவிர சில யாராவது ஒருத்தர் 1-2 பேர் பண ஆசை அதனாலேயோ அல்லது தலைவர்களுக்கான அந்த சில விஷயங்கள்னாலேயோ அவர்கள் ஆதரிக்கக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் விவரமானவங்கள். மக்கள் என்றுமே விவரமானவர்கள்மா. ஆனா அதே மக்கள் தானே சார் இவங்களுக்கு ஆதரவா? இவர் எத்தனை கூட்டம் நம்ம கரூர்ல தெரியும், 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் ஈரோட்டில் 35,000 பேர் போய் கூடியிருக்காங்களே அவரை பார்க்கறதுக்காக. ஏமா, நான் கல்லூரி படிக்கும்போது எம்ஜிஆருக்காக ராத்திரி மறுநாள் காலையில் பரிச்சைமா, யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன், நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் போய் நின்னம்மா. ஊர் பூரா எங்கள் ஊரில் திருநெல்வேலி டவுனில் எல்லாரும் போய் நின்றாங்க எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு நடிகரை பார்க்க போவது என்பது வேற, பக்கத்தில் நடித்த நடிகர், சென்னையில் நடித்த நடிகர் வந்திருக்காங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது அதை பற்றியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது 2 நாளைக்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னால் அதற்கான தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது பல்வேறு அந்த ஒரு செய்திகள் மூலமாகவோ லோக்கலில் ஏற்படுத்துறதுங்கிறது வேற. இன்னும் கூடுதலாக நம்ம வாண்டுகள் இருக்க ஊரில் உள்ள சின்ன பசங்க, நான் கூட ஒரு சமூக ஊடகத்தில் பார்த்தேன், ஒரு
குழந்தை சொல்லுது, எங்கள் வீட்டில் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலைன்னு சொன்னால் அவ்வளோ பேருக்கும் விஷம் வச்சு கொண்டு போடுவேன்னு சொல்லிட்டு. அது குழந்தை இல்ல சார், அவங்க வந்து ஒரு அடல்ட். நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடல்ட் இருக்க. இப்படிப்பட்ட அடல்ட்டுகள் வந்து தாய் தகப்பனை பிடிச்சி நிர்பந்தத்தின் காரணமாக கொண்டு செத்தவங்க எத்தனை பேருமா வந்து அப்பா வெளியே நீங்கள் அதை பேட்டி பார்த்துருப்பீங்க. அப்பா வெளியே போயிருக்கார், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். வந்து போனதுக்கு அப்புறம் வந்து அம்மாவை கூட்டு போய் வந்து அந்த பிள்ளை கூட்டு போய் வந்து செத்த அந்த செய்திகளெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்தில் ஆட்சி இருக்கும்போது கலைஞருக்கு கூடாத கூட்டம் கிடையாது. ஆனாலும் கலைஞர் பல காலம் ஆட்சிக்கு வர முடியல. அப்போது அந்த மனிதருடைய பேச்சை கேட்பதற்காக வருவாங்க, இந்த விஜயோடைய முகத்தை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த பார்க்க வர்றவங்க 35,000 பேரும் மாறுறாங்கன்னா அது அவ்வளோ வாக்குகளாக மாறுமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அது அன்டெஸ்டட் தான். கூட்டத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுமா. அதுவும் ஒரு இடத்துல உள்ள கூட்டம் இல்லை, அது பல்வேறு இடங்கள்ல இருந்து கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்திருப்பாங்க. திரட்டினா நான் காசு கொடுத்துன்னு சொல்லவில்லை, பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டு கரூர் சம்பவம் அப்போவே இருந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை மட்டும் கூட்டியிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆரை பார்க்க நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளவு கூட்டமும் சேர்ந்து தானே எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கிச்சு. ஸோ அதே மாதிரி விஜயுமே வந்துட்டு முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ எம்ஜிஆரை பார்க்கறதுக்கான வந்திருக்க ஒரு நேரத்தில் ரெண்டா வந்து எம்ஜிஆர் கட்சியை உடைச்ச நேரம். அப்போ எம்ஜிஆருக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்து 2 வருஷத்தில் ஏற்பட்டதில்லை. நாடோடி மன்னன் படத்தில் நானே போட போகிறேன் சட்டம் அது நன்மை பிறக்கும் சட்டம்னு சொல்லிட்டு வந்து 1950 கடைசி பகுதிகளிலிருந்து எத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 60ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 25-30 வருஷத்துகளுக்கு மேலாக வந்து அவர் கட்சியில் இருந்து அவர் வந்து சிறுசேமிப்பு திட்டத்தினுடைய கட்சியாக இருந்து எம்எல்ஏ இருந்து அவர் வந்தவர். இப்படிலாம் வந்து ஒரு நீண்டகால ஒரு அமைப்போட தொடர்பில் கட்சியோட தொடர்பில் இருந்தவருமா. அப்படிப்பட்டவர் தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உடஞ்சி வெளியே வரார் ஒழிய அவருடைய செல்வாக்கு என்பது சிறுக சிறுக அந்த கட்சியோட பின்னி பிணைந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு இருக்கும்போது வந்து அண்ணாதுரை சொல்கிறாரு வந்து அண்ணாதுரை எம்ஜிஆரை போய் பார்க்க போறாரு 1900 அந்த குண்டடிப்பட்ட நேரத்தில் 67-68 அந்த நேரத்தில், எனக்கு சரியா அந்த வருஷம் இல்லை, அந்த 67க்கு முன்னால. அப்போ மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அண்ணாதுரை வந்த பொழுது, அண்ணா என்னால் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் பிரச்சாரம் பண்ண முடியலையே அப்படின்ட்டு எம்ஜிஆர் சொல்றாரு. அப்போ அண்ணா சொல்றாரு, தம்பி நீ வர வேண்டாம், உன்னுடைய முகம் வந்து காமிச்சா போதும் இந்த மக்கள் வாக்களிப்பார்கள் சொல்றாரு 67ல். அப்போ இப்படிப்பட்ட நிலைமை வந்து எம்ஜிஆர் வந்து அப்படியாக வளர்ந்து வந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து வெளியே வர்றாருங்கும் பொழுது அவரை கொண்டு வராங்க. அது அப்போ அவருடைய பிம்பம் என்பது சிறுக 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 கொண்டு வரப்பட்டது. அதுவும் எந்த அடிப்படையில் என்றால் அவருடைய நல்ல கொள்கைகள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்கள், இடதுசாரி கருத்துடைய கம்யூனிச கருத்துடைய பாடல்கள் எல்லாம் வாயசைச்சு இந்த நாட்டினுடைய ஏழை மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய விவசாயியா தொழிலாளியாக நடித்ததனுடைய அடிப்படையில் அந்த பிம்பம் கட்டப்பட்டது. இது அப்படி இல்லையா? நடித்தது அப்படிங்கிற வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்திருந்தீங்க. இது சினிமாக்கள்ல மட்டுமா இல்ல ஒரு வாழ்க்கையிலேயுமா? யாரு நீங்க வந்து இந்த கம்யூனிச சித்தாந்தங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்களோட அந்த சித்தாந்தங்கள் எல்லாத்தையுமே படத்துல மட்டும் நடிச்சாரா இல்லைன்னா வாழ்க்கையிலுமே அவர் வந்து பின்பற்றிட்டு இருந்தாரா? வாழ்க்கையில் எப்படிமா வந்து பின்பற்ற முடியும்? நாங்கள் எல்லாம் பார்த்தது அந்த ஃபில்மை தான் நம்ம பார்த்தோம். அவர் வாழ்க்கையில் தொழிலாளியாக இருந்தாரா விவசாயி இருந்தாரா எங்களுக்கு தெரியாதுமா. மீனவ நண்பராக இருந்தாருன்னு தெரியாதுல்ல. அவர் எப்படி இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான்லாம் திருநெல்வேலியில் இருந்தோமா வந்து 1975 வரைக்கும். இங்கே மவுண்டில் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அதைத்தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் எம்ஜிஆரை பார்க்க வருவோம், நல்ல கலராக இருப்பாருன்னு நாங்கள் பார்க்க வருவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரை பற்றி வாழ்க்கையில் அப்புறம் வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணக்கூடியவர், வந்தால் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டோம். ஆனாலும் ஒரு தனி மனிதன் ஒரு எந்த விதமான கொள்கையும் இல்லாமல், அதாவது அரசியல் கொள்கை இல்லாமல், தனியான கொள்கை இல்லாமல் எதுவும் செய்துவிட முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்தது பின்னால தான் அந்த திமுகவினுடைய கொள்கைகளின் மூலமாகத்தான் இவர் ஏதாவது செய்ய முடியுமே இல்லையா? அது வரைக்கும் அவர் இருந்தது வந்து தனி மனிதன் தானே.
தனி மனிதனுடைய அபிலாஷைகளும் அந்த நினைப்புகளும் வந்து அவர் வந்தால் கையிலேருந்து காசு கொடுப்பார், அவ்வளவுதான். அதனால் அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதில்ல, அவர் ஓரளவுக்கு நல்லவருங்கிற பிம்பம் வந்து நேர்லையும் இருந்தது. இல்லை, இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜயுமே வந்துட்டு ஒரு தனி மனிதன் தானே, அவங்க கிட்ட ஆட்சி வந்தா தானே அவங்க இதுக்கு எதிராக எல்லாம் செயல்பட முடியும். ஆனால் அவர் நல்லவருங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு ஆவணப்படுத்தவும் இல்லை, தஸ்தாவேஜும் இல்லை, எந்த ருசுவும் இல்லை, அவர் யாருக்கும் எந்த ஹெல்ப் பண்ணதும் இல்லை. அதை விட எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது, நான் சினிமாவில் தள்ளி தான் பார்ப்பேன், அஜித் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன், அஜித்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இவர் அப்படி கூட இவர் ஹெல்ப் பண்ணதாக எதுவும் எனக்கு தெரியலை. இப்போ நம்ம பார்க்கும்போது தாவேகா திமுக அப்படிங்கிற ஒரு 2 கட்சிகள் தான் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை தாவேகாவே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு போட்டியில வந்து அதிமுக இடம்பெறவே இல்லையே, இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தாவேகா கட்டமைச்சிட்டு இருக்கா இல்லையான்னு நான் சொல்றதை விட, தாவேகாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு விரும்புறவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க. அது யார் விரும்புறாங்க? இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாரும் செய்வாங்க. அண்ணா திமுக செய்யாது. ஏன்னு கேட்டா அண்ணா திமுகவும் களத்துல இருக்கும். அவங்க கட்டமைச்சா இவங்க அவுட் ஆயிருவாங்க. அப்போ திமுகவை தூரத்துல இருந்து வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதுல இருந்துன்னா பாஜக தான், ஒன்றிய அரசு தான். திமுகவை இந்திய கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புவாங்க. அவங்க நிறைய பேர் களத்துக்குள்ள வந்து அவங்களை எல்லாரையும் யுனைட் பண்றது, ஒன்றுபடுத்துவதற்கு கூடுதலாக வந்ததுன்னா இதை வீழ்த்த முடியும். இன்னும் இன்றைக்கு ஒரு ஒரு வலுவான கருத்து என்ன இருக்குன்னு சொன்னா, தாவேகாவுக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு வந்துட்டு அதிமுகவுக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் சீட்டு வந்தது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வந்து ஒரு அங்கேயும் இங்கேயும் இல்லாம ஒரு நிலைமை வந்ததுன்னா ஆளுநரை வச்சு நம்ம ஆட்சியப்படுத்தலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு கருத்தோட்டமும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு. இப்போ இதெல்லாம் டேஞ்சரஸான விஷயம் வந்து. அப்போ தாவேகாவுக்கு வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுவது, தாவேகாவை தாண்டி இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து சந்தர்ப்பமும் சாட்சியங்களும் வந்து பாஜகவை நோக்கி சுட்டுகின்றன. இந்த பாஜகவோட கூட்டணியிலேயே தாவேகாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்களே, அதெல்லாம் ஏமா அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அதாவது இப்போ பாஜக கட்சி இருக்குன்னா பாஜக கட்சிக்கு ஃபீலர்ஸ்ன்னு அதாவது இருக்கக்கூடியவங்க பேக்டோர், அதாவது நாங்கள் ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தலைவர்கள் பின்னால பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே போராட்டம் உக்கிரமா நடந்துட்டு இருக்கோம். பின்னால பேச்சுவார்த்தை, அதை யார் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவாங்கன்னு கேட்டால் இந்த விவசாய தலைவர்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய நட்பாக இருக்கக்கூடிய சக்திகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அனுப்புவாங்க, அப்படின்னா தான் பேசுவாங்க. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் தள மனிதர்களை வச்சு அவர்கள்ட்ட கூட ப்ரோக்ராம் நடக்கும். பாஜகவோட மாநில தலைவர் தமிழ்நாட்டோட இது நயினா நாகேந்திரன் தானே அழைப்பை விடுத்திருக்காங்க. அது வெளிப்படையா வெளிப்படையா வெளியே ஷோல வேற விஷயங்கள் நடக்கும். அரசியல் எல்லாம் அப்படிதான். உள்ளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் உள்ளுக்கு நடந்துட்டு இருக்கும். மக்களுடைய கன்சம்ஷனுக்காக, மக்களுடைய புரிதலுக்காக நடப்பது என்பது வேற. அப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளை முதற்கொண்டு, இன்றைக்கு சாதி ரீதியான கட்சிகளை முதற்கொண்டு வந்து இன்றைக்கு பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இன்றைக்கு ரொம்ப திட்டமிட்டே சில வேலைகளை செய்துக்கிட்டு அவர்கிட்ட எல்லாம் வந்து உடைக்கிறதுக்கோ அவர்களை தனியாக நிற்கிறதுக்கோ வந்து வேலைகள் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் கூட வந்து பல தலைவர்கள் வந்து இன்றைக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வந்து ஒரு விருப்பத்தோட கூட உள்ளுக்கு இருக்கக்கூடும். அவங்க கூட தொடர்பில் இருப்பாங்க. பாஜக அண்ணா திமுக கூட தொடர்பில் இருப்பாங்க. அசம்ஷன் தானே எது நீங்க இப்ப சொல்றது? அப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி இருக்க முடியும். ஒரு பெரிய கட்சி அசம்ஷன் இல்ல, அப்படின்னா தான் அவன் ஜீவிக்க முடியும். எல்லாம் ஒரே கட்சியில வந்து அவன் வந்து முடிவு பண்ணி அதிமுகங்கிற ஒரு கட்சியோட மட்டும்தான் ஒரு பிரபலமான கட்சி இருக்குன்னு சொன்னா வந்து தொடர்புல இருந்ததுன்னா அது அவுட் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு உலகமே டவுன் ஆயிரும். அமெரிக்கா சிஏஏ உலகத்தை கட்டுப்படுத்துறான்னா அவன் வந்து இந்தியாவில் சிஏஏ இருப்பான், ரஷ்யாக்குள்ளேயும் இருப்பான், இந்தியா உள்ள பல கட்சிகளுக்குள்ளேயும் சிஏஏ இருப்பான், அப்போ எகிப்தில் இருப்பான், எல்லா நாடுகள்லையும் இருப்பான். இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சி எல்லாருடையும் தொடர்புகள் வைத்திருக்கும்.
அப்போ நீங்க சொல்றதுபடி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து தாவேகாவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஒரு கிசுகிசுவாதான் இப்ப அது பேசப்படுது. அதுவுமே உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது 41 பேர் செத்ததுக்காக அவங்க வந்து அதுக்காக அனுதாபம் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா இதை ஒட்டி நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் வரேன். ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னால பாபர் மசூதி இடிச்சாங்க இல்லையா? அந்த பாபர் மசூதி இடிக்கும் பொழுது அன்றைய தினம் இருந்த நரசிம்மராவ் என்ன செஞ்சாருமா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பூஜை ரூம்ல இருந்தாரு. இடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒத்த வரியில வந்து அவங்க இராணுவத்தை அனுப்பியிருந்தா அதை நிறுத்தியிருக்க முடியும். காங்கிரஸில் உள்ள RSSற்கு ஆதரவான சங்கிகள் கூட்டம் அதை விரும்பவில்லை. அதாவது 47ல அந்த அந்த பாஜக அந்த ராம ஜென்ம பூமி அந்த இடத்துல வந்து அந்த ராமருடைய சிலையை கொண்டு வைக்கும் பொழுது அதை அப்புறப்படுத்துன்னு நேரு சொல்லும் பொழுது யூபியில் உள்ள அந்த மினிஸ்டர், காங்கிரஸ் மினிஸ்டர் முடியாதுன்னா, நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு அப்பொழுதிருந்தே அந்த RSSனுடைய ஆட்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்க. இன்றைக்கு சர்தார் பட்டேல் காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஆளு தான். நம்ம அவருக்கு ஏமா செலவைக்காங்க? அப்ப ஏன் ஆளுன்னு அவங்க சொந்தம் கண்டாடுறாங்க இல்லையா? ஏன் காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஏன் ஆளு அப்படிங்கிறாங்கல்ல. இது வெளிப்படையாக உள்ளது. இது போல இன்று எல்லா இடங்களிலும் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அந்த பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ்காரர் தானே, அவர் கொண்டு வந்துட்டாங்கல்ல. அதனால RSSகாரர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், இருப்பார்கள். அது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து இன்றைக்கு என்ன சொல்றது, மிக மிக கொடூரமாக ஒரு ஆக்டோபிஸ்மாக பரவி இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து இந்த திருநெல்வேலியில அந்த இவர் கிருஷ்ணசாமி, அவர் RSS கட்சியை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஒவ்வொரு கட்சிகள்லையும் அந்த கட்சிக்கு ஆதரவானவர்கள், RSSக்கு ஆதரவானவர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லா கட்சிகளிலும் இருந்தும் அந்த அவர்களுடைய திட்டத்தை நோக்கி அப்படி திருப்புவாங்க அங்கங்க. ஆனா இப்படி திருப்பிய கொண்டு வர்றது வந்து RSSகாரங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஹா இது நடந்து போச்சேன்னு தெரியும் நமக்கு. இதை திசை மாத்துறதுக்காக தான் இந்த வெளிப்படையான இந்த பேட்டிகள் எல்லாமே, கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் சரி, அந்த விஷயங்கள் அது மக்களுடைய கன்சம்ஷனுக்காக, மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தாவேகா இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லையே, இதை எப்படி பாக்குறீங்க? செய்தியாளர்களை மோடியும் சந்திக்கலையே. ஆமா, 2 பேருமே சந்திக்கல. இது ஒரு ஒற்றுமைன்னு கூட சொல்லலாம். கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும்ல. சொல்ல தெரியாதவங்க எப்படி சந்திப்பாங்க? ராகுல் காந்தி சந்திக்காரு, அவருக்கு விவரம் தெரியுதுங்க. கலைஞர் சந்திச்சாரு, எடப்பாடி கூட சந்திக்காரு, அவருக்கு எனக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், சந்திச்சாரு. 3 வேளாண் சட்டங்களும் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவுன்னு சொன்னார், அடிச்சு விட்டாரு. நானும் விவசாயினாரு, சந்திச்சாரு. ரைட்டோ தப்போ, இவர் சந்திக்க மாட்டார்ல. சந்திச்சா ஞானேஷ்குமார் வந்து பதில் சொன்ன மாதிரி என்ன சொல்ல வேண்டியிருக்கும், தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அந்த 2002 SIR திட்டம் தொலைஞ்சு வச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால சந்திக்க மாட்டாங்க. சந்திச்சா வந்து உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும், இல்லாட்டா பாஸ்ன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது அசிங்கப்பட்டு போயிரும்ல. இன்றைக்கு கூட மோடி வந்து ப்ரிப்பேர்டா வந்து ஜேர்னலிஸ்டை சந்திக்காரு. அது யார் சந்திக்காங்க, என்ன கேள்வி கேட்க போகிறார்கள் என்று எழுதி கொடுக்கணும், அதுக்கு மேலே கேட்கப்படாது. அதுவும் அவங்க சொல்லக்கூடிய அந்த கோடி மீடியாக்கள் உள்ளவங்க மட்டும்தான் சந்திக்கணும், மற்றவங்க சந்திக்க கூடாது, சந்திக்க முடியாது. அது எனக்கு இவர் 2 வருஷம்தான் ஆச்சு, அவர் இளைஞர். அதுக்கு மேலே அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. மோடியே சந்திக்காமல் இருக்கும்போது இந்த இளைஞரை பற்றி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ.